பாரதி விழாவில் போய் பங்கேற்று பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொல்றார் ஒருத்தர். 100 ஆண்டுக்கு முன்னால் இப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்கள், பட்டியலினத்து மக்கள், சிறுபான்மை சமூகத்து மக்கள் ஒரு வகுப்பறைக்குள், ஒரு அரங்குக்குள் 200 பிள்ளைகள் 300 பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்றால் 300 பிள்ளைகளும் இந்த தரப்பு பிள்ளைகள் என்கிற காட்சியை இன்றைக்கு பார்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இது இருந்ததா? நீ திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? தமிழ்நாடு என்கிற பெயரை அண்ணா வைத்ததற்கு பின்னால் அதுல ஒண்ணுமே இல்லையா, அண்ணா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாராம். ஏன்னா பாரதி செந்தமிழ் நாடுன்னும் போதி நிலைன்னு எப்பவோ பாடிட்டாராம். பாரதி பாடினார், உண்மை. யார் மறுத்தார் அதை? RSS அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வில் போய் பங்கேற்று பாரதியை போற்றுகிறேன் என்கிற பெயரில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துபவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு விட வேண்டும். சரி, பாரதி பாடிட்டார். சங்கரலிங்கனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து செத்து மடிந்தாரே, பாரதி பாடினதுக்கு முன்னாலேயா பாரதி பாடினதுக்கு பின்னாலேயா? தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாரதி பாடி பெயர் வந்து விட்ட பிறகு சங்கரலிங்கனார் முட்டாளா? அது பாட்டில் இருந்ததை தவிர அது அரசாங்க ஏட்டில் இல்லை. இந்த நாடு இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடிகள், சிக்கல்கள், பிளவுவாத எண்ணங்கள், வகுப்புவாதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்க துடிக்கிற செயல்பாடுகள், இத்தனையும் கோலோச்சி கொண்டிருக்கிற வேளையில் புகழ்பெற்ற மாநில கல்லூரியினுடைய வளாகத்தில் இளைய தலைமுறையினர், மாணவ செல்வங்கள் மத்தியில் இசை முரசு அவர்களுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாகூர் ஹனீபா அவர்களினுடைய நாகூருக்கு சட்டமன்ற உறுப்பினராக, மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற இந்த காலத்தில் அவருடைய நூற்றாண்டு வந்துவிட்ட சூழலில் அதை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்கிற முனைப்பில் பல்வேறு நாடுகளிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இசை முரசுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிறைவாக அரசு விழாவாக நாகப்பட்டினத்தில் வரக்கூடிய 20ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பங்கேற்று விழாவை சிறப்பிக்க இருக்கிறார். நிறைவாக கலைவாணர் அரங்கில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிற நூற்றாண்டு நிறைவு விழா 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இப்படி பல்வேறு விழாக்கள் துபாயில் நடந்திருக்கிறது, இலங்கையில் நடந்திருக்கிறது, மலேசியாவில் நடந்திருக்கிறது, சிங்கப்பூரில் நடந்திருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஆளுமைக்கு உலகம் முழுவதும் விழா எடுக்கப்பட்டிருக்குமா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் இசை முரசுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விழாக்களும் கட்சியை கடந்து, சமயங்களை கடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு, அரங்கு நிறையக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது. துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றார்கள். இலங்கையில் அப்படித்தான். எங்கு நிகழ்ச்சி நடத்தினாலும் பல்லாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள். இசை முரசு அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகள் தான். அந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொல்வதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றனதான். ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளை விடவும் இந்த அரங்கத்திற்காக சொல்லவில்லை, இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை, இந்த நிகழ்ச்சியை கூடுதல் சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற, மேடையில் இருக்கிற எங்கள் 10 பேரை கழித்து விட்டு பார்த்தால் 99 விழுக்காடு முதல் தலைமுறை படிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எந்த தலைமுறையிடம் கொண்டு போய் இசை முரசினுடைய பங்களிப்பை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, யாருக்கு இந்த வரலாறு புரிய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இவர்களெல்லாம் எதற்காக பாடுபட்டார்கள், எதற்காக குரல் கொடுத்தினார்கள், எதற்காக போராடினார்கள் என்கிற அந்த வரலாற்று உண்மைகள் யாரிடம் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அந்த தலைமுறை முழுக்க அமர்ந்திருக்கிற அரங்கம் இந்த அரங்கம். எனவே எல்லா நிகழ்ச்சிகளை விடவும் இது சிறப்புக்குரிய அரங்கம். எல்லா அரங்கங்களை விடவும் இது மேன்மையான அரங்கம். முழுக்க முழுக்க மாணவர்களோடு இசை முரசு விழாவை கொண்டாடுவது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஏன் இசை முரசு மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும்? அவர் அப்படி என்ன செய்தார்? இங்கே தோழர்கள் சொன்னதை போல அவரிடம் கேட்டார்கள். கேட்டபோது அவர் சொன்னார், நான்
கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரன் என்று சொன்னார். அப்படின்னா என்ன பொருள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு விலக்கு அளித்திருந்தார். இவர் எப்படி ஒரு இசை கலைஞரோ அதுபோல நாடக நடிகர்கள் இருந்தார்கள், திரைப்பட நடிகர்கள் இருந்தார்கள், வசனம் எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள், பாடல் எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள், நடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எல்லா கலைஞர்களும் திராவிட இயக்கத்தில் இருந்தார்கள். கலைஞர்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கும்போது திராவிட இயக்கம் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது, பல்வேறு முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அந்த போராட்டங்கள் ஆளும் அரசுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்த வேளையில் போராட்டங்களுக்கு தடை போடப்பட்டிருக்கிறது. அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது தடை வருவது இயல்பு. அப்படி தடை வரும்போது அதில் ஒரு கட்சிக்காரர் போய் பங்கேற்பார், கச்சேரிக்காரர் பங்கேற்பாரா? அது கேள்விதான். ஏன்னா அவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. கச்சேரிக்காரர்கள், இசைக்கலைஞர்கள், கலைஞர்கள் பொதுவானவர்கள். அவர்களை ஒரு சமயத்துக்குள்ளோ ஒரு கட்சிக்குள்ளோ சுருக்க முடியாது. ஏன்னா அவங்கள பலதரப்பட்டவர்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பாங்க. அவரை நாகூர் அனிபா அவர்களை ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு, ஒரு இசை நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார்கள் என்றால் வெறும் திமுக காரங்க மட்டும் அழைக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களில் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்கு இசை முரசு அழைப்பாங்க, அந்த ஊர் நிகழ்ச்சிக்கு இசை முரசு அழைப்பாங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் இசை முரசுடைய கச்சேரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அவரை ஒரு கட்சிக்குள்ள சுருக்கி பார்க்க முடியாது. அவர் சமயங்களை கடந்தவர். அதற்கு சாட்சி தான் இங்கே ஒளிபரப்பப்பட்ட காட்சி. மதுரை ஆதீனம் மறைந்த சன்னிதானம் அருணகிரிநாதர் அவர்கள் இசை முரசின் பாட்டை பாடுறார். அது எப்படிப்பட்ட சூழல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் மூச்சு திணறல் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருந்தவர், அந்த பிரச்சனை உள்ளவர். கொஞ்ச நேரம் தொடர்ச்சியா பேச முடியாத அளவுக்கு அந்த சிக்கலில் இருந்தவர். நான் சந்தித்த காலகட்டம்லாம் கடுமையான மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்தார். நான் போய் காத்திருந்தேன் அவரை சந்திப்பதற்கு. ஏன்னா உடனே வரக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை இல்லை. அவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் பேசுவதற்கு கூட அவர் உரிய ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வை எடுத்துக்கொண்டு என்னை வந்து பார்க்க வந்தார். அந்த அளவுக்கு அந்த சிக்கலில் இருந்தவர், பேசுவதற்கே முடியாத நிலையில் இருந்தவர் இசை முரசின் பாட்டை பாடுறாரு பாருங்க. இசை முரசு பாட்டை நாம பாட முடியாது, யாரும் பாட முடியாது. கவிப்பேரரசு வைரமுத்தா சொன்னார், எல்லா பாடகர்களையும் நகலெடுத்து விட முடியும், நகலெடுக்கவே முடியாத பாடகர் இசை முரசு அனிபா அப்படின்னு சொன்னார். அந்த குரலை நகலை எடுக்க முடியாது, அந்த குரலை பிரதி எடுக்க முடியாது, அந்த குரல்ல இன்னொருத்தர் பாட முடியாது, எவர் பாடினாலும் பாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையின் கொடையாக அமைந்த குரல். அந்த குரலை யாரும் பாட முடியாது என்னும் போது, அது ஒரு பெருங்குரல் என்னும் போது, அந்த குரலில் யார் பாடுறா பாருங்க. பேசுவதற்கு சிரமப்படக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் இசை முரசின் பாடலை அதே பெருங்குரலில் பாடுறார். அப்ப சமயம் கடந்து இசை முரசு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி அது, சமய நல்லிணக்கத்தின் சாட்சி அது. இப்படி ஒரு நிலையில் கட்சியை கடந்து மதத்தை கடந்து இருக்க வேண்டியவர் என்ன சொல்றாரு? நான் கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரங்கிறார். எல்லோருக்கும் பொதுவானவர், நான் கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரன் தன்னை டிக்ளேர் பண்றார். தடை மீறிய போராட்டங்களில் அரசாங்கம் தடை விதிச்சிட்டா மீறி போராட்டம் நடத்தணும், மீறி போராட்டம் நடத்தினா வழக்கு பதிவு செய்வாங்க, கைது செய்வாங்க. அதுக்கு தான் அண்ணா அந்த விலக்கை கொடுக்கிறார். ஏன் உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் கட்சிக்காரங்க மற்ற வேலைகளில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, கலைஞர்கள் பங்கேற்க வேண்டாம்னு ஒரு விலக்கை கொடுக்கிறார். அப்ப ஹனிஃபாட்ட கேட்கிறாங்க, அண்ணா தான் விலக்கு கொடுத்துட்டார்ல, தடை மீறிய போராட்டங்களில் பங்கேற்க வேண்டாம் கலைஞர்களுக்கு விலக்கு என்று அண்ணா அறிவித்து விட்டார் அல்லவா என்று சொன்னபோது இசைமுறை சொல்றாரு, அதெல்லாம் மற்றவர்களுக்கு, எனக்கு பொருந்தாது, ஏன்னா நான் கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரன் அப்படிங்கிறார். அந்த இடத்துல சொல்றார். அப்படின்னா என்ன பொருள்? நான் ஒரு இயக்கவாதி, என்ன வெறுமனே ஒரு இசைக்கலைஞர் என்று சுருக்காதீங்க அப்படின்னு சொல்றார். அவருடைய இசை முழக்கம் கூட இயக்கத்திற்காகத்தான், தமிழ் இனத்திற்காகத்தான், மொழி உரிமைக்காக பாடி இருக்கிறார். அவருடைய முதல் வருகையை அப்படிதான் அறிவிப்பு செய்கிறார். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறை சென்றவர் ஹனீஃபா. எத்தனை வயசுல? 13 வயதுல.
இந்தி திணிப்பை ராஜாஜி மேற்கொண்ட போது ராஜாஜி நாகப்பட்டினம் போறாரு. ராஜாஜியை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுறாரு இசைமுரசு ஹனீஃபா. 13 வயதுல அவரை கைது செஞ்சிடறாங்க. கைது செஞ்ச பிறகுதான் தெரியுது 13 வயசு பையன், இவங்களெல்லாம் ஜெயிலில் போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போக மாட்டேங்கிறார். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன ஜெயிலில் வைங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த உணர்வு அவரை வழிநடத்தி இருக்கிறது. நாகூர்ல இருந்து அதுக்கப்புறம் திருவாரூர் போயிடுறார். திருவாரூர் போன காலகட்டத்தில் அங்கே ஓடம்போக்கி ஆறுன்னு ஒரு ஆறு, மிகப்பெரிய ஆறு ஓடுது. தண்ணீர் ஓடாத காலங்களில் மணற்பரப்பா இருக்கும்போது அந்த மணற்பரப்பில் அந்த மணலை குவித்து மேடை அமைத்து அங்கே ஒருத்தர் அரைக்கால் சட்டை போட்டுட்டு டவுசர் போட்டுட்டு ஒருத்தர் பேசுறார். அந்த டவுசர் போட்டுட்டு ஒருத்தர் பேசுறாருல, அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டவுசர் போட்டுட்டு ஒருத்தர் பாடுறார். அந்த 2 டவுசர் போட்டவங்க யார் தெரியுமா? இப்ப டவுசர் போட்டுட்டு நிறைய பேர் வர்றாங்க, அது வேற. அந்த டவுசர் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கிற டவுசர், சமூக நீதிக்கு எதிரான டவுசர். இந்த டவுசர் இருக்க 2 டவுசர், நான் சொல்ற டவுசர் சமய நல்லிணக்கத்தை வளர்த்தெடுத்த டவுசர்கள், சமய நல்லிணக்கத்தை போற்றிய 2 ஆளுமைகள். அந்த அரைக்கால் சட்டை போட்ட 2 பேர் யார் என்றால், அந்த பேசுவார்ல அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர், பாடினார்ல அவர்தான் இசைமுரசு ஹனீஃபா. கலைஞர் பேசுவதற்கு முன்னால் பாடலை பாடி கூட்டத்தை திரட்டி அதற்கு பிறகு கலைஞரை பேச வைத்து கண்ணியப்படுத்திய ஒரு மா மேதை தான் இசைமுரசு ஹனீஃபா. எவ்வளவு பெரிய இயக்க பங்களிப்பு, சாதாரண பங்களிப்பு இல்ல, இயக்க பங்களிப்பு. எங்க தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார், இசைமுரசு இறந்த உடனே கோட்டூர்புரத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் உடல் வைக்கப்பட்டிருந்தது. நடு ராத்திரி ஓடோடி வந்தார். பார்த்துட்டு சொன்னாரு, எங்க தலைவர் திராவிடர் முன்னேற்ற கழகத்தில் திமுக மாணவர் இயக்கத்தில் பயணித்தவர், மாணவர் அணியில பயணித்தவர். அப்படி திமுகவை நோக்கி என்னை உந்தி தள்ளிய குரல் எதுவென்றால் இசைமுரசு நாகூர் ஹனீஃபாவின் குரல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். ஓடி வருகிறான் உதய சூரியன் பாட்டை கேட்டுதான் நான் திமுக போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறார் எங்க தலைவர். அப்போ எந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுப்பதில் அந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் இசைமுரசு என்பதற்கு சான்று இது. ஒரு மிக நீண்ட பங்களிப்பு. தந்தை பெரியாரை பற்றி முதலில் பாடல் பாடி இசைத்தட்டில் ஒரு பாடல் பதிவானது என்றால் அது இசைமுரசு ஹனீஃபா பாடிய பாடல். பேரறிவாளர் அவர் பெரியார் என்னும் ஈவேரா என்கிற பாடல். தாழ்ந்து கிடந்த நம்மை தூக்கி நிறுத்திய தாத்தா பெரியார் அப்படின்னு பாடுறார் அவர். பேரறிஞர் அண்ணாவை பற்றி இங்கே பாடினார் அல்லவா நௌஷாத், அறிஞர் அண்ணாவை பற்றிய பாடல், அழைக்கின்றார் அழைக்கின்றார் அண்ணா என்கிற பாடல். அது முதலில் இசைத்தட்டில் பதிவான பாடல், இசைமுரசு பாடிய பாடல். கலைஞரை பற்றிய பாடல், அண்ணாவுக்கு பிறகு யார் தலைமை என்கிற ஒரு கேள்வி வந்தபோது இறைவனிடம் கையேந்துங்கள் என்கிற அந்த ஒரு ஆன்மீக தளத்தில் கோலோச்சிய ஒரு பாடலை பாடி எல்லா சமய மக்களிடமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இசைமுரசு அண்ணாவை பாடியிருக்கிறார். அண்ணாவுக்கு பிறகு யார் தலைமை என்கிற அந்த கேள்விக்கு பொது சமூக மத்தியில் ஒரு விடையாக போய் அமைந்த குரல் தான் இசைமுரசுவின் குரலில் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி அப்படின்னு கலைஞரை பற்றி அவர் பாடிய பாடல். அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் தான், அண்ணாவுக்கு பிறகு மற்றவங்க இல்ல என்கிற அந்த கருத்தாக்கத்தை சமூகத்தின் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் விதைத்த குரல் இசைமுரசுடைய குரல். எம்ஜிஆரை பற்றி பாடியிருக்கிறார். காய்ந்து சிவந்த கரம், கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி பாடியிருக்கிறார். அப்ப பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி, எம்ஜிஆரை பற்றி, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்களை பற்றி, இப்படி பல தலைவர்களை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பாடல் பாடி அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர், வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர். எல்லா இடமும் பாடியிருக்கிறார். பாடல் மட்டுமே அவருடைய பங்களிப்பு அல்ல, எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றிருக்கிறார். நெசவாளர் துயர் துடைக்க அண்ணா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த போது அந்த நெசவு செய்யப்பட்ட அந்த துணிகளை விற்பதற்கு ஒரு மூவ்மெண்ட் எடுத்தார் அண்ணா. அப்படி திருச்சியில இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அவருடைய முயற்சியில திருச்சியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது. அதில் அண்ணாவும் இசைமுரசு ஹனீஃபாவும் அன்பில் தர்மலிங்கம் அவர்களும் இணைந்து அந்த நெசவு துணிகளை விற்பனை செய்து அதற்காக பாடுகிறார் ஹனீஃபா.
ஈழத்தமிழர் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். திமுக நடத்திய எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்று 11 முறை சிறை சென்றவர் ஹனீபா. ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு திராவிட இயக்க பங்களிப்பு. எதற்கு இதெல்லாம்? இந்த பங்களிப்பு எதற்கு? வெறுமனே பாட்டு பாடி விட்டு போகவில்லை. சிறை சென்றிருக்கிறார், போராடி இருக்கிறார், களத்தில் நின்றிருக்கிறார், வாழ்நாள் முழுவதும் அதை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுமை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். ஏன் அவரை நினைவு கூறுறோம்னா, இந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. வெறுமனே பாட்டு பாடிய மனிதர்களும் உண்டு, அதையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களையும் நாம் போற்றுகிறோம். கவிதையின் மூலம் மிகப்பெரிய அணிதிரட்டலை செய்தவர்கள் உண்டு. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிப்பட்ட புரட்சிகரமான கவிதைகளை எழுதி திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். பாரதியார் விடுதலை போராட்டத்திற்கான பாடல்களை எழுதி மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். நமக்கு வெறுப்பில்லை யார் மேலையும், நாம யாரையும் பிரிச்சு பார்க்கல. இங்கே பாரதியை பற்றி படம் எடுத்த ஞான ராஜசேகரன் அவர்கள் தான் பெரியாரை பற்றி படம் எடுத்திருக்கிறார். வெறுப்பில்லை, பாரதியின் மீது வெறுப்பில்லை. பெரியாரை உள்வாங்கிய, பெரியாரை காவியமாக தந்த, பெரியாரை நமக்கு கொண்டு சேர்த்த அந்த இயக்குனர் தான் பாரதியை பற்றியும் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இளைய தலைமுறையிடம் எப்படிப்பட்ட கருத்து விதைக்கப்படுகிறது? பாரதி விழாவில் போய் பங்கேற்று பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொல்றார் ஒருத்தர். இதற்கா இசைமுரசு பாடுபட்டார்? எந்த சமூகத்தின் மீதும் வெறுப்பை உமிழவில்லை. இசைமுரசுடைய எந்த பாட்டு எடுத்து பாருங்க, ஒரு வெறுப்பு இருக்காது அதுல, எந்த சமூகத்தின் மீதும் இருக்காது. ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குற ஒரு வார்த்தை இருக்காது. 15,000த்திற்கும் மேற்பட்ட கச்சேரிகளை செய்திருக்கிறார். பல நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். ஒரு பாடல் கூட இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தும் விதத்தில் ஒரு வார்த்தை இருக்காது. இன்னொரு மக்களை தூண்டி விடுகிற வகையில், ஒரு மக்களுக்கு எதிராக இன்னொரு தரப்பை தூண்டி விடுகிற வகையில் ஒரு வார்த்தை இருக்காது, ஒரு சொல் இருக்காது. அப்ப அந்த இசை, அந்த குரல் திராவிட இயக்கத்திற்கு பயன்பட்டிருக்கிறது, சமய நல்லிணக்கத்திற்கு பயன்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய வரலாறுகளை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரும்பணி. அப்ப வெறுப்பை விதைக்கவில்லை. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லோரும் அப்படித்தான் பயணப்பட்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அப்படித்தான், அவருடைய பங்களிப்பு அப்படித்தான். யார் மீதும் அவர் வெறுப்பை விதைக்கவில்லை. நீதி கட்சிக்காக போராடிய தலைவர்களின் போராட்டம் அப்படிப்பட்டதுதான். குறிப்பாக இந்த கல்லூரி அதற்கு சாட்சி. இந்த கல்லூரியில் இருந்து வந்த தலைவர்கள் தான் பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள். நான் பிராமின் மூவ்மெண்ட். நான் பிராமின் மூவ்மெண்ட்னா என்ன? பிராமண சமூகத்திற்கு எதிரான மூவ்மெண்ட் கிடையாது. அந்த மக்களின் மீது வெறுப்பை விதைக்கிற மூவ்மெண்ட் கிடையாது. அந்த மக்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும், இன அழிப்பு செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட மூவ்மெண்ட் கிடையாது. உலகத்தில் அப்படி பல மூவ்மெண்ட் உருவாகி இருக்குது. ஹிட்லர் உருவாக்கிய மூவ்மெண்ட் அது யூதர்களுக்கு எதிரான மூவ்மெண்ட், அந்த மக்களை இன அழிப்பு செய்கிற மூவ்மெண்ட். இன்றைக்கு இந்தியாவில் RSS போன்ற சங் பரிவார் அமைப்புகள் இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர்களை இன அழிப்பு செய்வதற்கான மூவ்மெண்டாக இருக்கின்றன. உலகத்தில் இப்படி பல மூவ்மெண்ட் இருக்குது. அவர்களை அதிகாரமற்றவர்களாக மாற்றுவது, அவர்களுடைய பங்களிப்பே இல்லாத நிலையை உருவாக்குவது என்று ஒரு மூவ்மெண்ட் உலகம் பூரா நடக்குது. ஆனால் நான் பிராமின் மூவ்மெண்ட், அதற்கு பின்னால் அது நீதி கட்சி, அதற்கு பின்னால் அது திராவிடர் கழகம், அதற்கு பின்னால் அது திமுக, திமுகவுக்கு பிறகு எங்களை போன்ற பல கட்சிகள் இன்றைக்கு அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில், சமூக நீதி கருத்தாக்கத்தின் அடிப்படையில், மொழி உரிமை கருத்தாக்கத்தின் அடிப்படையில், மாநில சுயாட்சி கருத்தாக்கத்தின் அடிப்படையில், சமய நல்லிணக்க கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. இதற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய தோற்றுவாய் கூட புரட்சியாளர் அயோத்திதாசர் பண்டிதர். திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர், திராவிடம் என்கிற பெயரில் இயக்கம் நடத்தியவர், திராவிடம் என்கிற பெயரில் இதழ் நடத்தியவர். அப்படி ஒரு மிக நீண்ட பங்களிப்பு நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கிறது. அது ஒரு சமூகத்துக்கு எதிரானதல்ல. பிராமண தோழர்களுக்கு தலைப்பு போட்டு பெரியார் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை படிச்சு பாருங்க. பிராமண வெறுப்பு அதுல இருக்கானா? இருக்காது. உரையாடுவார். தோழர்களே, எல்லா இடத்திலையும் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, நீங்க வாழவே கூடாது என்பதில் என்னுடைய நோக்கம், நாங்களும் கொஞ்சம் வாழ்ந்து விட்டு போகிறோமே, இதுதான் எங்கள் நோக்கம்ங்கிறார். அதாவது எல்லா மட்டத்திலும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கோலோச்சி கொண்டிருந்த வேளையில் கல்வி அவர்களிடம், வேலை வாய்ப்பு அவர்களிடம்,
அதிகாரம் அவர்களிடம். எண்ணிக்கையில் 3 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் கையில் இந்த நாட்டினுடைய மொத்த வளமும் சிக்குண்டு கிடந்த போது ஒரு கிளர்ச்சி வெடிக்குது. அறிவுத்தளத்தில் போராடுகிறார்கள். கல்வி சாலையில் போனா மற்றவர்களுக்கு இடம் இல்லை. மற்றவர்கள்னா யாரு? இந்த நாட்டினுடைய 97 விழுக்காடு மக்களுக்கு. 97 விழுக்காடு மக்கள்னா யாரு? இந்த அரங்கு நிறைந்திருக்கிறீர்களே, இன்றைக்கு முதல் முறையாக படிக்க வந்திருக்கிறீர்களே, நீங்கள், நான், நாம், நமக்கு வாய்ப்பில்லை. இந்த மாநில கல்லூரியில் இன்னைக்கு இந்த காட்சி. 100 ஆண்டுக்கு முன்னால் என்ன காட்சி? 100 ஆண்டுக்கு முன்னால் இப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்கள், பட்டியலினத்து மக்கள், சிறுபான்மை சமூகத்து மக்கள் அரங்கு நிறைந்து, ஒரு வகுப்பறை நிறைந்து, முழுக்க முழுக்க ஒரு வகுப்பறைக்குள், ஒரு அரங்குக்குள் 200 பிள்ளைகள் 300 பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்றால் 300 பிள்ளைகளும் இந்த தரப்பு பிள்ளைகள் என்கிற காட்சியை இன்றைக்கு பார்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இது இருந்ததா? நீ எந்த கடப்பாறை கொண்டு எதை இடிக்க போற? வரலாற்றை எப்படி திரிக்கிறீர்கள்? நீ திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? இடித்தால் என்ன ஆகும்? வந்தோனே சொன்னாரு கல்லூரியினுடைய முதல்வர், புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்களே, ஏன் இங்க மாணவிகள் அதிகம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? 60 விழுக்காடு மாணவிகள் இருக்கிறார்கள், 40 விழுக்காடு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஆண் பிள்ளைகள் 40 விழுக்காடு இருக்கிறீங்க, பெண் பிள்ளைகள் 60 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மாணவிகள் சேர்க்கை இந்த கல்லூரியில் 25 விழுக்காடு இருந்தது. இந்த திட்டம் வந்ததற்கு பிறகு 42 விழுக்காடாக மாணவிகள் சேர்க்கை உயர்ந்திருக்குதுன்னு கல்லூரி முதல்வர் இப்ப என்கிட்ட சொன்னார். இது யாரால வந்துச்சு? நீ சொல்ற அந்த கடப்பாறையால வந்துச்சா அல்லது திராவிட இயக்க கோட்டையால வந்துச்சா? எதால வந்துச்சு? அது வள்ளுவரை படித்திருக்கிறார், சிலப்பதிகாரத்தை இளங்கோவன் எழுதினார், அவரை படித்திருக்கிறார், இவரை படித்திருக்கிறார், எல்லாரும் படிச்சாங்க. எங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? என் தாத்தா பாட்டி படிச்சாங்களா? இந்த பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டி படிச்சாங்களா? அவங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? இங்கே படம் பிடித்துக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள், இவர்களின் தலைமுறையில் முந்தைய தலைமுறை யாராவது படிச்சிருக்காங்களா? இங்கே இருக்கிற பெருமக்களினுடைய தலைமுறையில் யாராவது படிச்சிருக்காங்களா? படிக்கலையா? இளங்கோ படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காரியா? எங்க அப்பா படிக்கலையா? ஏன் நான் படிக்க வந்திருக்கிறேனே, எனக்கு அறிவு இருக்கு, என் பெற்றோருக்கு அறிவு இல்லைன்னு பொருளா? அவர்கள் அறிவில்லாமல் படிக்காமல் போய்விட்டார்கள், எனக்கு அறிவு வானத்திலிருந்து பொத்துவிட்டு வந்து விட்டது, அதனால் நான் படிக்கிறேன் என்று பொருளா? இல்லை. அறிவு அவர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது யார்? அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை நீ எந்த கடப்பாறை எடுத்துட்டு வந்து இடிப்பேங்கிற? எந்த கடப்பாறை வந்து இடிப்பேங்கிற? சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவராக முடியும். இன்னைக்கு எப்படி நீட் எழுதினால் தான் மருத்துவராக முடியும் என்கிற நிலை இருக்கிறதோ, இதே நிலை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும். அப்ப நீ ஆக முடியுமா? யார் ஆக முடியும்? யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? அப்ப என்ன நிலைமை இருந்தது இந்த நாட்டில்? அந்த நிலையை எதிர்த்து போராடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து இயக்கம் கட்டியது யார்? அந்த நிலையை எதிர்த்து பாடல் பாடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து கவிதை எழுதியது யார்? அந்த இன உணர்வை, மொழி உணர்வை, மாநில உணர்வை ஊட்டியது யார்? திராவிட இயக்கத்தில் பங்கேற்ற தலைவர்கள். அந்த நன்றியை மறந்துவிட்டு பேசலாமா? யாருக்கு என்ன பாடம் எடுக்கிறீர்கள்? இளைஞர்களை எப்படி மடை மாற்றுகிறீர்கள்? எவ்வளவு அபத்தமான அரசியலை செய்கிறீர்கள்? எங்கே போய் முடியும்? சமய நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைக்கக்கூடிய செயல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மதுரையில், மதுரை ஆதீனம் இசை முரசுடைய பாடலை பாடி கேட்டோம். இப்படிப்பட்ட மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மண்? இஸ்லாமிய பாடலை மதுரை ஆதீனம் பாடுகிறார். இன்னொரு பக்கம் கம்பராமாயணத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் கம்பன் கழக மேடைகளில் சேர்த்தவர் நீதியரசர் மறைந்த மூமு இஸ்மாயில். எப்படி ஒரு 2 பக்கம் இருக்கு பாருங்க உறவு. கம்பராமாயணத்தை கொண்டு போய் சேர்த்தவர் யார்? மூமு இஸ்மாயில். இசை முரசு பாடலை பாடுவது யார்? மதுரை ஆதீனம். இதுதான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன வேலை பார்க்கிறார்கள்? காலங்காலமாக எல்லா ஆட்சி காலத்திலும், எல்லா முதலமைச்சர் காலத்திலும் எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்தில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இந்த ஆண்டும், இந்த ஆட்சியிலும், இந்த முதலமைச்சர் காலத்திலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எதையாவது மாத்தினாரா முதலமைச்சர்?
இந்த ஆட்சி வந்து எதையாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சா? எப்படி ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல, எப்படி ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல, எப்படி இபிஎஸ் ஆட்சி காலத்துல, எப்படி கலைஞர் ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, அண்ணா ஆட்சி காலத்துல, பக்தவசலம் ஆட்சி காலத்தில், காமராசர் ஆட்சி காலத்தில், பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில், நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அது அப்படியே தொடர்கிறது. இப்ப அதை வந்து ரீலோகேட் பண்ணணும்னு பேசுறது யாரு? அப்ப ரீலோகேட் பண்ணணுங்கிற அந்த குரலுக்கு பின்னால் இருப்பது என்ன? இந்த சமூக நல்லிணக்கத்தை ரீலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வட மாநிலங்களில் ஊறி போயிருக்கிற மத வெறிவை ரீலோகேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதை அனுமதிக்க முடியுமா? இதை அனுமதிக்க கூடாது. அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் சமய நல்லிணக்கத்திற்காக இசை முரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மொழி உரிமைக்காக இசை முரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மாநில சுயாட்சிக்காக இசை முரசு நாகூர் அனிபாவை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. திராவிட இயக்க உணர்வு மங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக, சமூக நீதிக்காக இசை முரசு நாகூர் அனிபாவை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு என்கிற பெயரை அண்ணா வைத்ததற்கு பின்னால் அதுல ஒண்ணுமே இல்லையா, அண்ணா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாராம். ஏன்னா பாரதி வந்து செந்தமிழ் நாடுன்னும் போதி நிலைன்னு எப்போ பாடிட்டாராம். பாரதி பாடினார் உண்மை. யார் மறுத்தார் அதை? பாரதி பாடலன்னு யாராவது சொன்னாங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி என்னைக்கோ பாடிட்டாராம். யாராவது மறுத்தமா? பாரதி யாராவது கொச்சப்படுத்தினாங்களா? பாரதிக்கு இந்த அரசு விழா எடுக்கலையா? பெரியார் படத்தை எடுத்தவர் பாரதி படத்தை எடுக்கவில்லையா? இப்படி ஒரு நிலை இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வில் போய் பங்கேற்று பாரதியை போற்றுகிறேன் என்கிற பெயரில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துபவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு விட வேண்டும். சரி, பாரதி பாடிட்டார், செந்தமிழ்நாடு என்னும் போதினில் பாரதி பாடிட்டார். சங்கரலிங்கனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து செத்து மடிந்தாரே, பாரதி பாடினதுக்கு முன்னாலேயா பாரதி பாடினதுக்கு பின்னாலேயா? பாரதி பாடிட்டார்ல, அப்ப தமிழ்நாடு பேர் வந்துருச்சுல. அதுக்கப்புறம் ஏன் ஒருத்தர் உயிர் நீத்தார்? அதுக்கப்புறம் ஏன் ஒருத்தர் போராடினார்? லாஜிக் இல்லையா? அதான் பாரதி பாடிட்டார, பேர் வந்துருச்ச. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாரதி பாடி பெயர் வந்து விட்ட பிறகு சங்கரலிங்கனார் முட்டாளா? அந்த போராட்டத்துக்கு பொருள் இல்லையா? அந்த போராட்டம் வீணானதா? அந்த போராட்டம் எதற்கு? அப்ப பேர் இல்லைன்னு பொருள். பேர் இல்லாததுனால தான் யார் பாடினாலும் அது பாட்டில் இருந்ததை தவிர அது அரசாங்க ஏட்டில் இல்லை. அது பாட்டில் இருந்தது. அரசாங்க ஏட்டில் அதை கொண்டு வந்தது யார்? கொண்டு வரணும்னு போராடி மடிந்தவர் சங்கரலிங்கனார். அவர் போராடிய காலத்தில் திராவிட இயக்க ஆட்சி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, காமராசர் இருந்தார். அந்த போராட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் அவர் போராடி மடிந்து போகிறார். அவர் மடிந்த பிறகு, அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பெயருக்கு சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு என்கிற பெயர் சூட்டப்பட்டது. என்றால் அது ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையா? ஏன் அந்த ஸ்டிக்கர் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒட்டிருக்கலாமே, ஏன் ஒட்டல? அப்ப எவ்வளவு பெரிய பங்களிப்பை எவ்வளவு மலினப்படுத்துகிறார்கள், எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி என்றைக்கோ பாடிவிட்டார். திராவிட இயக்கம் தான் வந்து படிக்க வச்சுதா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, பாரதி பாடிட்டார்ல, பாரதி பாடிய பிறகுதானே காமராசருக்கு கல்விக்கண் திறந்தவர்ங்கிற பட்டத்தை நாம கொடுத்திருக்கோம். பாரதி பாடிட்டாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா அதற்கு பிறகுதான காமராசருக்கு நாம வந்து கல்வியில் சிறந்தவர், கல்விக்கண் திறந்தவர்ங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறோம். பாரதி பாடிய பிறகு கல்விக்கண்ணை திறக்க வேண்டிய தேவை ஏன் காமராசருக்கு இருந்தது? காமராசருக்கு ஏன் அப்படி ஒரு பட்டம் கிடைத்தது? அப்போ கல்வி நிலையங்கள் யாரோ சிலரின் கட்டுப்பாட்டில் இருந்தது, எல்லாருக்குமாக இல்லை. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. குருகுல கல்வியாக, திண்ணை பள்ளியாக ஒரு சாராருக்கு மட்டுமே இருந்ததை வெகுமக்கள் பள்ளியாக மாற்றியது காமராசருடைய காலம். அது ஒரு சமூக நீதி காலம். மதிய உணவு திட்டத்தை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்த காலம். கல்வியை கொண்டு எல்லா மக்களுக்கும் சேர்த்த காலம். எனவே காமராசரை என்ன சொல்லுகிறோம்? போற்றுகிறோம், நெஞ்சில் வைத்து போற்றுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு தலை நிமிர்ந்திருக்கிறோம் என்றால் காமராசரின் பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு. போற்றுகிறோம். அப்ப கல்விக்கண் திறந்த காமராசர்னு சொல்றோம். ஏன்? பாரதி பாடினாலும்
எல்லா மக்களுக்கும் கல்வி வந்து சேரல, அதற்கு காமராசர் வேலை பார்த்தாருன்னு சொல்றோம். அந்த வேலையை தானே இன்னைக்கு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை தானே 100 வருஷமா திராவிட இயக்கம் பார்த்திருக்கு. அந்த நோக்கத்திற்காகத்தானே இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், மார்க்ஸ் இயக்கங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்திட்டு எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமோ, இப்பதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் வந்து திரும்ப மறுபடியும் அந்த கடப்பாறையை கொண்டு வந்து இதை உடப்பேன்னு சொன்னா அது வரலாற்றுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இசை முரசு போன்ற ஆளுமைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்க தலைவர் போற இடமெல்லாம் தான் சொல்றார். ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்து முளைத்து கிளைத்து வந்த தலைவர் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தேவையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்? இன்னைக்கு மிக மிக குறிவைக்கப்பட்ட இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது. முன்னாடி நேரடியா அந்த எதிரிகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்மிலிருந்தே இந்த இயக்கத்திற்கு எதிராக சிலரை பேச வைக்கிறார்கள். இது ஆபத்தானது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம தலைவர் நினைச்சு போயிடுவாங்க. ஆனால் இது நம்ம தலைவர் இல்லை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சக்திகள் என்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இசை முரசு அவர்களினுடைய திராவிட இயக்க பங்களிப்பை, சமூக நீதி பங்களிப்பை, மொழி உரிமைக்கான பங்களிப்பை, மாநில உரிமைக்கான பங்களிப்பை நாம் தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம், மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். அதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வழியமைத்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.